அம்மா, டைம் பாத்தியா? 10 மணி ஆயிடுச்சு. அக்கா வர நேரம் ஆயிடுச்சு. ஏண்டி ஏண்டி அக்காவை பார்க்க அவ்வளோ ஒரு அவசரம்? அக்கா வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அக்கா எப்ப வருவான்னு அவளுக்காக நான் எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அந்த ஆலமரத்துக்கிட்ட ஆட்டோ ஏதாவது இருந்தா அதுலயே வந்து சேர்ந்துருங்க. என்ன அம்மா, உங்களுக்கும் அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப ஆத்திரமா இருக்குதானே? உண்மையை சொல்லுங்க. இல்ல அப்படின்னு எப்படிமா நான் பொய் சொல்ல முடியும்? அவ உனக்கு முன்னாடி பிறந்தவம்மா. தெரியுமா, தெரியும். என்னை விட உங்களுக்கு அக்கா தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். இங்க பாரு ஹரிதா, உன்னோட யோசனை தப்பு. எங்களுக்கு உங்க அக்காவை விட உன் மேலதாம்மா பாசம் அதிகம். காலையில நீ வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேனா இல்லையா? ஊட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டியா இல்லையான்னு போன் பண்ணி கேக்குறனா இல்லையா? கேக்குற. இப்போ நீ உண்மையை சொல்லு. அப்போ எனக்கு உன் மேல பாசம் அதிகமா அக்கா மேலையா? அம்மா, ஒத்துக்கிறேம்மா, உங்களுக்கு என் மேலதான் பாசம் அதிகம். சரி, ஒத்துக்கிறேன். இப்போ நேரமாச்சு, நான் போயிட்டு வரட்டா? ஹரிதா சந்திரிகாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஆலமரத்துக்கிட்ட வந்தா. அதே நேரம் பார்த்து பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ் வந்து நின்ன உடனே நீளமான முடிய வச்சுக்கிட்டு சந்திரிகா பஸ்ல இருந்து இறங்குனா. என்னது இது, தங்கச்சி வரேன்னு சொன்னாலே, எங்க காணோம் இன்னும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அக்காவை பார்த்து ஹரிதா வந்தா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வரும்போது ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் இவங்க 2 பேரா ஆச்சரியமா பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, சந்திரிகாவோட முடிய பத்தி பெருமையா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஹரிதாவை பத்தி, ஹரிதாவுக்கு நீளமான முடி இல்ல அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவான சுகுணா சந்திரிகாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவளோட முடிய பத்தி வர்ணிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சந்திரிகா, ஹரிதாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா, நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வரும்போது ரோட்ல இருக்கிறவங்க நிறைய பேரு என்னோட முடிய பத்தி அழக பத்தி வர்ணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு முடி கொஞ்சமா இருக்குன்னு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவ ஒரு மாதிரியா இருக்கா. ஹரிதாவோட கோபம் எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியும். நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ, நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு வெளியே கிளம்பி வந்தா. இப்படி அம்மாவான சுகுணா வெளியே இருக்கிற ஹரிதா கிட்ட வந்து, ஹரிதா, உங்க அக்கா சிட்டிக்கு போய் மேக்கப் எல்லாம் பண்ணி இப்போ இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கா. ஆனா நீ இயற்கையாவே ரொம்ப அழகுமா. நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாத. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் புகழ்ந்தது யாரு? உன்னோட அக்காவை தானே, வேற யாரையும் இல்லையே. அம்மா, இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கிறது இயற்கை குணமா? ஏன்னா பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பத்தி யாராவது கேவலமா பேசி தன்னை கூட இருக்கிறவங்கள புகழ்ந்து பேசினா நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு ஹரிதாவை சமாதானம் படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஹரிதாவும் அக்கா கிட்ட பேசினா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. சந்திரிகா, நீ ஊர்ல இருந்து வந்து 3-4 நாள் ஆச்சு. முடியெல்லாம் பாரு எப்படி காஞ்சி போயிருக்குன்னு. இப்படி வந்து உக்காரு, அம்மா உனக்காக தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா கவலைப்பட்டு, அம்மா, அதெல்லாம் வேண்டாமா, நான் இங்க இருக்கிற எண்ணெய் எல்லாம் போட மாட்டேன். நானே சிட்டில இருந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையே போட்டுக்கிறேம்மா. சந்திரிகா, அப்படி பேசுற? நீ இங்க இருக்கும்போது குதிரைவாலு மாதிரி இருந்துச்சு உன்னோட முடி. அந்த முடி வளர நானும் இங்க இருந்து எவ்வளவு எண்ணெய் போட்டிருப்பேன். இப்ப என்னடானா சிட்டில இருந்து எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற. இங்க பாருங்கம்மா, குதிரைவாலு நாய் வாலு மாதிரி என் முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி இருந்த முடியதான் நான் டவுனுக்கு போய் எண்ணெய் தேய்ச்சி இப்படி செஞ்சு வச்சிருக்கேன். நீ சொல்றது என்னவோ உண்மைதாமா. நீ சிட்டிக்கு போய் எதேதோ எண்ணெய் தேய்ச்சி முடிய வளர வச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து பார்த்த மாதிரியே இருக்கு. இப்படி சுகுணா சந்திரிகா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போயிட்டா. அவ உள்ள போறத சுகுணா கவனிச்சு பின்னாடியே போனா. என்னம்மா ஹரிதா, உன் அக்கா ஊர்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நீ அக்கா அக்கான்னு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடானா அவளை பார்த்தாலே பேச மாட்டேங்கிற. ஆனா நீ பேசலன்னு அக்கா எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருந்தாலும் எனக்கு என்னடி, எனக்கு என்னன்னு சொல்லு. அக்கா இங்க இருந்து சிட்டிக்கு போகும்போது
அக்காவுக்கு முடியே இருக்குல. ஆனா இப்போ அக்காவுக்கு எவ்வளவு நீளம் முடி இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற நிறைய பேரு இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்குன்னே பிறந்த பொண்ணு மாதிரியே இருக்குன்னு எத்தனை பேரு என்ன புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆமாண்டி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப கூட நீனா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அம்மா, நான் கவலைப்படக்கூடாதுன்னு தானே நீங்க இவ்வளவு தூரம் சமாதானப்படுத்துறீங்க. இங்க பாரு ஹரிதா, உங்க அக்கா இங்க இருந்து சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவளோட முடி எப்படி இருந்துச்சு, இந்த ஊரு ஜனங்க எவ்வளவு பேரு எத்தனை தடவை அவளை அவமானப்படுத்தி இருப்பாங்க, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த கஷ்டம் எல்லாம் இப்போ நீ பட்டுக்கிட்டு இருக்க, இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அம்மா எல்லா விஷயத்த பத்தி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் சந்திரிகா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம், அம்மா சரி, எனக்கு அக்கா மேல எந்த ஒரு கோவமும் இல்ல, நான் போய் என்னோட ஃப்ரெண்டு ரமணிய பாத்துட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியே கிளம்பி வரும்போது அங்க புரோக்கர் வந்துகிட்டு இருந்தான். இந்த புரோக்கர் கிட்ட போய் ரொம்ப நல்ல விதமா பேசலான்னு போய், மாமா நானே உங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு தான் இருந்தேன். வேண்டாம்மா, என் பொண்ணு ரமணியே இங்க வந்துகிட்டு இருக்கா. அப்படியா? நானே அவளை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, அவளே வரல. மாமா, நானும் ரமணியும் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாண்டுட்டு வரோம். இல்லம்மா, ரமணி இங்க வர்றது உன்னை பார்க்க இல்ல. அப்புறம் எதுக்காக? உன்னோட அக்கா இருக்கால சந்திரிகா, ஆமா, அவளை பாக்குறதுக்கு எதுக்கு வரா? அவளுக்கு நீளமான முடி இருக்குல்ல, அவகிட்ட டிப்ஸ் கேட்கலான்னு வரப்போறா. கிட்ட அவளோட பிரச்சனைய எவ்வளவு தடவை சொல்லிருக்கானா, நீ அதுக்கு பதிலே சொல்லலையாமே, அதனாலதான் உன் அக்காவுக்கு நீளமான முடி இருக்கு, அவகிட்ட டிப்ஸ் கேட்டுக்கிறேன்னு வரப்போறா. அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹரிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. உடனே அங்கிருந்து கிளம்பி எதுவுமே பேசாம போயிட்டா. அதுக்கப்புறம் கல்யாண புரோக்கர் சுகுணம்மா கிட்ட வந்து சந்திரிகா கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. அதுக்குள்ள ரமணி வந்து சந்திரிகா கூட பேசிக்கிட்டு இருந்தா. ரமணியும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹரிதா ரமணிய கூப்பிட்டா. ஏ ஹரிதா, என்னால வர முடியாதுரி, நான் உன் அக்கா கூட டிப்ஸ கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ போய் விளையாடு, நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து ஹரிதாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. இப்படி அந்த நாள் போச்சு. அன்னைக்கு நைட்டு முழுக்க ஹரிதா யோசிச்சு அவ அக்காவோட முடிய கட் பண்ணிடணும் அப்படின்னு கையில ஒரு கத்திரியை எடுத்துட்டு வந்தா. இவளுக்கு இந்த முடி இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமிரு, இந்த முடியவே இல்லாம ஆக்கிட்டா அப்படின்னு கையில ஒரு கத்திரியை எடுத்துக்கிட்டு அக்கா முடிய கட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது சந்திரிகா முழிச்சுக்கிட்டா. ஹரிதாவை பார்த்தா. அவளுக்கு கோவம் வரல. ஹரிதா, நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னோட நீளமான முடியால நீ நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்க, அதனால தானே அதை கட் பண்ணலான்னு வந்திருக்க. இத நான் தப்புன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி அவ தலையில இருக்கிற விக்க கலட்டுனா. அத பார்த்து ஹரிதா ஆச்சரியப்பட்டு கையில இருக்கிற கத்திரிய கீழே போட்டுட்டா. இங்க பாரு தங்கச்சி, நான் சிட்டிக்கு கிளம்பி போகும்போது எனக்கு முடியே இருக்கல, முடி வரணும், ஊரு ஜனங்க தப்பா பேசுறாங்கன்னு ஏதேதோ எண்ணெய் போட்ட, அதுக்கு பரிகாரம் தான் இந்த மொட்டை தலை, எனக்கு முடியே இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லி தங்கச்சி முன்னாடி கண்ணீர் விட்டா. அக்கா கண்ணீர் விடுறத பார்த்து ஹரிதாவும் கண்ணீர் விட்டா. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. ஹரிதா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா என்ன கேவலமா பாப்பேன்னு நான் நினைச்சிட்டேன். அக்கா, நீ என்னோட உயிருக்கா, உன்னை போய் நான் கேவலமா பாப்பேனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரு வரும்போது நான் இப்படி மொட்டை தலையா இருந்தா என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? நீயே சொல்லு. அக்கா, கல்யாணமான ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தெரிஞ்சு போயிடாதா? தெரியாத மாதிரி தான் பாத்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வேலையை செஞ்சேன். அக்கா, வரப்போற மாப்பிள்ளை அவரும் விக்கு போட்டுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு விக்கு எடுத்து பார்த்து நானும் இப்படிதான்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சிரிக்க ஆரம்பிச்சா. சந்திரிகா சிரிக்கிறத பார்த்து ஹரிதா, அக்கா, நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னோட சந்தோஷம். இந்த ரகசியத்தை நீ யாருகிட்டயுமே சொல்லலன்னா நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அக்கா, இந்த விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ கஷ்டப்படுறத நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு முழுக்க சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இதையெல்லாம் அவங்களோட அப்பா அம்மா தூரத்துல இருந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்க.